இன்னைக்கு நம்ம ஜேம்ஸ் கன்னோட புது டிசியூக்கான ஏகப்பட்ட அப்டேட்ஸை மல்ல மாதிரி ஆன்லைன்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் கன் டிசியை வச்சு ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில ஜேம்ஸ் கன் கொடுத்த ஏகப்பட்ட அப்டேட்ஸ்ல என்ன ஏதுன்றதை பத்தி மொத்தமா பாத்துருவோமா? அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஏகப்பட்டது இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பர்மேன் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கான். படத்துக்கான எல்லா வேலைகளும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்பார்த்த மாதிரியே புது டிசியோட ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் படத்துல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே இந்த படம் இந்த வருஷம் ஜூலை மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. போன வருஷம் டிசம்பர் மந்த்ல இந்த படத்துக்கான அபிஷியல் ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலரோட ஃபுல் பிரேக் டவுன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வகையில சூப்பர்மேன் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கதாகவும் புது டிசியோட ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் படத்தை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணிடாம பாருங்கன்றதையும் ஜேம்ஸ் கன் அவரோட அப்டேட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோக்காக ஒரு தனி டீமை உருவாக்கணும்ன்றது என்னோட கனவா இருந்துச்சு. ஃபைனலா அந்த கனவு நிறைவேறிடுச்சுன்றதையுமே சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலைகளும் தீவிரமா நடந்துட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பேட்மேனோட தி பிரேவ் அண்ட் தி போல்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட்டை 2023 ஜனவரி மந்த்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்பதான் அதுக்கான வேலைகளை தீவிரப்படுத்திருக்காங்க. பட் எனிவேஸ் பிரேவ் அண்ட் தி போல்ட் பேட்மேனுக்கான கதையா இருக்க போது. தி ஃபிளாஷ் படத்தோட டைரக்டர் ஆன்டி முஷியட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா ஒரு பக்கம் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு 100% உண்மைன்னு தெரியல. மேபி இருக்கலாம். ஃபிளாஷ் படம் என்னதான் ஒரு சில பேருக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலை கொடுக்கலனா கூட அதுல பேட்மேனை காட்டின விதம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு சில சீக்வன்ஸ்ல பேட்மேன் கேரக்டரை புஷ் பண்ணி ரொம்பவே சூப்பரா கட்டியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தால தி பிரேவ் அண்ட் தி போல்ட் படத்தை இவர் டைரக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கான கேரக்டர் காஸ்டிங்லாம் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணப்படல. அதோட இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டுமே இன்னும் அவங்க சொல்லல. இதுக்கிடையில ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் படத்துக்காகவும் பீஸ் மேக்கர் சீசன் 2 உமன் ஆஃப் டுமாரோ இது மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேலைகள் பயங்கரமா போயிட்டு இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேட்மேனோட பிரேவ் அண்ட் தி போல்ட் படத்துக்காக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் அப்போ நீங்க இந்த படத்துக்காக ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலான்றதையுமே சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்தோட பேட்மேன் கேரக்டரை பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதை தொடர்ந்து இந்த வருஷம் டிசி சைட்ல இருந்து ரிலீஸ் ஆக போற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பீஸ் மேக்கர் சீசன் 2 இந்த சீரிஸ்க்கான அபிஷியல் ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜான்சினாவோட ஆக்டிங், ஃபைட், ஆக்ஷன் அப்படின்னு ட்ரைலரே சும்மா தாறுமாறா இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல நீங்க பழைய டிசியோ ஜஸ்டிஸ் லீகோ பார்க்க மாட்டீங்க. இது நம்ம ஜேம்ஸ் கன்னோட புது டிசியூக்குள்ள தான் வரப்போகுது. சோ பழைய டிசி அங்கங்காவது ஹிண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம பாருங்க. சீசன் 1ஓட சீசன் 2 ஸ்டோரி கொஞ்சம் டெப்தாவே இருக்க போறதா ஜேம்ஸ் கன் சொல்லாம சொல்லியிருக்காரு. பாப்போம் என்ன பண்ணிருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கன் ஏற்கனவே கிரியேச்சர் கமாண்டோ சீசன் 2ல ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜேம்ஸ் கனுக்கு டிசியூல ஏகப்பட்ட வேலைகள் போயிட்டு இருக்க சமயத்துல அதுக்கடையில கிரியேச்சர் கமாண்டோ சீசன் 2க்கான வேலைகளும் போயிட்டு இருக்கதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சீசன் 1 ஜேம்ஸ் கன் சூப்பராவே பண்ணியிருந்தாரு. ஃபேன்ஸோட ரொம்பவே அட்டாச் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோட்லயும் கேரக்டர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், பாக்குற நம்ம கூட எமோஷனலா சிங்க் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஜேம்ஸ் கன் செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாரு. வரப்போற சீசன் 2 சீசன் 1 விட இன்னுமே பெட்டரா இருக்கும்னு நம்புவோம். பட் எனிவேஸ் அதை தொடர்ந்து டிசி சைட்ல இருந்து ஒரு ஃபுல் ஹாரர் மூவியான கிளைஃபேஸ் படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் சம்மர் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஸ்வாம் திங்கை விட ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஹாரர் மூவியா இருக்குன்றதையுமே ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா சூப்பர்மேன் படத்துக்கான இன்னொரு அபிஷியல் ட்ரைலருமே தயாராகிட்டு இருக்கதா ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரைலருக்காக நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்ல, கூடிய சீக்கிரம் வந்துரும். டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான அபிஷியல் டீசருமே மக்கள் கிட்ட இருந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அதிகப்படியான வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து சூப்பர்மேன் படத்துக்கான இன்னொரு ட்ரைலரும் கூடிய சீக்கிரம் வந்துருன்றதையும் ஜேம்ஸ் கன் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான டீசரை ஆன்லைன்ல பட்டி தொட்டி எல்லாம் பரவி எங்கோ கொண்டு போயிடுச்சு. இதுல ட்ரைலர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். டிசி ஃபேன்ஸுக்கு சூப்பர்மேன் படம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கிறது ஜஸ்டிஸ் லீக் டீம் மறுபடியும் வருவாங்களா மாட்டாங்களான்றது தான். இதை பத்தி ஜேம்ஸ் கன் கிட்ட கேட்கும்போது ஜஸ்டிஸ் லீக் இல்லனா ஜஸ்டிஸ் சொசைட்டி இது மாதிரியான ஒரு டீம் வருவாங்களா மாட்டாங்களான்னு ஜேம்ஸ் கன் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்காம ஆடியன்ஸ் நீட்டா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். இந்த கேள்விக்கு ஜேம்ஸ் கன் சொன்ன பதில் டிசி யூனிவர்ஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை உருவாக்கணும்ன்ற ஒரு பிளான் எங்க கிட்ட இருக்கு. நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த பிளானை நடத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கனோட இந்த பிளான்ல ஜஸ்டிஸ் லீக் டீம் வரப்போறாங்களா இல்ல ஜஸ்டிஸ் சொசைட்டி வரப்போறாங்களா, ரெண்டு டீமும் சேர்ந்து வரப்போறாங்களா இல்ல ஜேம்ஸ் கன் ஒரு புது சூப்பர் ஹீரோஸ் டீமை பில்ட் பண்ண போறாரான்றது ஜேம்ஸ் கனுக்கு தான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்த டிசியூவோட அப்டேட்ஸ்ல நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.